அதாவது எஃபெக்டிவ் ரிசல்ட். மூன்றாம் சொல்ல விரும்புகிறேன், ஒர்க் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு செய்யுங்கள். நான் சொல்கிற மனிதனுடைய எதிர்பார்ப்பு அல்ல, தேவன் நிச்சயமாய் எனக்கு பதில் தருவார், என் ஜெபத்தை கேட்பார், என்னோடய ஊழியத்தில் எனக்கு அறுவடை கட்டளையிடுவார். டூ வித் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதையுங்கள். இதை நாங்கள் செய்கிறோமே, இந்த ஊழியத்தை செய்கிறோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. காசு தாங்க, பணம் தாங்க, யோசித்து பாருங்கள். ஆனால் ஒன்று தெரியும், பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். இந்த ஊழியத்தை பார்க்கிற, ஊடகத்தில் பார்க்கிற நண்பர்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிற நண்பர்கள், ஒருவேளை உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். என்னைக்காக ஒரு நாள் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்ய வேணும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றி இருக்கிறதா? நல்ல செய்தி, அதெல்லாம் நல்லதாக இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. அந்த பணத்தை கத்த தருவார் உங்கள் மூலமாக தான். ஒர்க் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு செய்யுங்கள், பரலோகத்தில் என் பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குறீங்களே காணிக்கை, எதிர்பார்ப்போடு கொடுங்க. அதாவது அது வியாபார விசுவாசம் அல்ல. என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என் தேவைகளை வாய்க்க பண்ணுவார், என் தேவன் அற்புதங்களை செய்வார். டூ வித் எக்ஸ்பெக்டேஷன் என தெரிந்த வசனம் மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். சற்று மாற்றி சொல்வேனேயானால், நீங்கள் ஊழியம் செய்யும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஊழியம் செய்யும்போது கேட்குறோம் இல்லையா, ஆத்துமாக்களை தார். இந்த செய்தி அநேகருக்கு பயன்பட வேண்டும். ஒரு ஜெபம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். இது தெரிந்த வசனம் தான். இது விசுவாசிகள். என்றைக்கா ஒரு நாள் என் ஊழியத்தில் என்னை உயர்த்துவார். இந்த ஏழ்மை, இந்த வறுமை, இந்த இல்லாமை எல்லாம் ஒரு நாள் போயிடும். என் அழைப்பு நிரந்தரமானது, என் அபிஷேகம் நிரந்தரமானது. ஒரு நாள் கட்டாயம் காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், என் கர்த்தர் மாற மாட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அதெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும். டூ வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு செய்யுங்க. ஸ்தாபனம் மதிக்குதோ இல்லையோ, ஸ்தாபனங்கள் முக்கியம் அல்ல, மக்கள் முக்கியம் அல்ல. கர்த்தரும் அதற்கேற்ற பலனை தருவார். கண்ணீரோடு விதைக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கம்பீரத்தை தருவார். டூ வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு. அதில் போட்டது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆளும் சின்ன ஊழியம் செய்யலாம். ஒரு ஆலயத்தில் பெருக்கி பாய் போடலாம். அது யாரும் பார்க்கறதில்ல, பரலோகம் பார்க்குது.